தேவ ஊழியரின் ஆசீர்வாதத்தோடு சொந்த வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தான் ஜான். நாட்கள் நகர நகர தேவ ஆசீர்வாதத்தினால் வியாபாரம் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. இதனால் சொந்தமாக ஒரு அழகான வீடு, பணம் சேகரிப்பு, உல்லாச பயணம், பிள்ளைகளுக்கு வசதியான பள்ளி என்று சுகபோகமாக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் வருடங்கள் சில உருண்டோடிய பின்னர் செழிப்பான வாழ்க்கையில் வறட்சி ஏற்பட ஆரம்பித்தது. சேகரித்த சொத்துக்கள் ஒவ்வொன்றாக கைவிட்டு போயின. இந்த பெரிய இழப்பு ஏற்பட காரணம் என்ன என்ற கேள்வியோடு அநேக நாட்களுக்கு பின்னர் அதே தேவ ஊழியரிடம் சென்றார். அந்த ஊழியர் ஜானிடம் இந்த 1ஆம் சங்கீதத்தை விளக்கி போதித்தார். அப்போதுதான் ஆரம்பத்தில் தான் தேவனோடு கொண்டிருந்த உறவுக்கும் தற்போதுள்ள தன்னுடைய நிலைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்தான் ஜான். தன் விழுகைக்குரிய காரணத்தை புரிந்து மனம் கசந்து திரும்பவும் தேவனோடு உறவை சரி செய்திட தீர்மானித்தான். பிரியமானவர்களே, இன்று பலருக்கு சொந்தமாக தொழில் உண்டு, வசதி வாய்ப்புகள் உண்டு. ஆனால் முந்தி போல எந்த நல்ல பலனையும் காண முடிவதில்லை. காரியங்கள் இப்போது வாய்ப்பதில்லை. இது ஏன்? இக்கேள்விக்கான பதிலை பெற்றுக்கொள்ள 1ஆம் சங்கீதத்தை ஆராய்ந்து பாருங்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து அவருடன் நல்லுறவில் இருந்த நாட்களுக்கும் இன்று தோல்வியை தழுவிக்கொண்ட இந்த நாட்களுக்கும் இடையில் என்ன நடந்தது என்பதை சிந்தியுங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் பின்மாற்றத்திற்கான காரணம் உங்களுக்கு தெரிய வரும். தவறான உறவு, தவறான ஆலோசனை எதுவாயினும் இன்றே தேவனிடம் அறிக்கை செய்து விட்டுவிடுவோம். அப்போது நாம் செய்வதை தேவன் வாய்க்க பண்ணுவார்.